திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் மே 1ஆம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன, யாருக்கு, எந்த லக்னத்துக்கு, என்ன ராசிக்கு, அதற்குண்டான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிடியுங்கள். அதே போல் ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை கூட்டணி இருக்குது. பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள். ரொம்ப கவனமாக இருங்க. என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலேயாக இருந்தாலும் இழுத்து விட்டுரும். இது ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். அதே போல் பாருங்கள், ஏதாவது ஒரு வம்பு, ராகு அப்படிங்கிறது இந்த இல்லீகல் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது. அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லீகல் தொடர்புகள், திருட்டுத்தனம், இது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் காட்டி கொடுத்துருவார். ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக ஜாதகத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே, பெண் ஜாதகமாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி தாலி கழட்டி வீசிடுவாங்க. ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை கலப்பு, சண்டை, பிரச்சனை, அடிக்கிறது, மனைவியை கொடுமைப்படுத்துறது, ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, திருமணத்துக்கு பின்பு 2 பேர்த்துக்குமே, கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை. அதனால் யார் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடக்கமாயிட்டாங்க. ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளியே நிற்கிறார். அவரும் சதயத்தில் ராகு சாரத்தில் நிற்கிறார். ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க 100% கால சர்ப்ப தோஷம் உள்ள ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வம்பு வழக்குகள் இயற்கையாகவே உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க, பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. உலகளவில் பார்த்துட்டாலும், நம்ம இந்த உலகியல் ஜோதிட முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்குணம், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், நம்ம நாட்டுக்கு எதிரி நாட்டுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. எங்கே பார்த்தாலும் செவ்வாய்னா உங்களுக்கு நெருப்புன்னு சொல்கிறோம், தீ பிடிக்கிறது, இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள், அடிதடி, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, ஆக்சிடென்ட் ஆகிறது, போகிற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் ராகு தான். ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களும் பாருங்கள், இந்த காலகட்டங்களில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க. அப்போ ராகுனா இருள் கிரகம்னு சொல்கிறோம். அப்போ கடைசிக்கு இரவு நேரத்துலையாவது பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம்? இயற்கையாக செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அசைவத்தை நிறுத்திக்கோங்க. இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வாய் உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் வரைக்கும் தான் ராகுவோட சேர்க்கையில் நிற்கிது. அப்போ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள். மேக்சிமம் முருகன் வழிபாடு பண்ணுங்க. அதே போல் பாருங்கள், ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி, துர்க்கை, இந்த மாதிரி தெய்வங்கள் தான். அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்க. அதே போல் செவ்வாய் ராகு சேர்க்கை, முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. முருகனுடைய மூல மந்திரத்தையும் சொல்லுங்கள். மேக்சிமம் 100% அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்குண்டான மே மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும். மேஷ ராசிக்காரர்களே கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க. கோபம் நிறையா வரும், பிடிவாத குணங்கள் ஏற்படும், உங்களையே அறியாமல் சில விஷயங்கள் வெளியே வந்துடும். ஸோ அதனால் தியானம், அமைதி, இறை வழிபாடு இதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. முடிந்த அளவுக்கு இந்த மாதம் அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா ராகு செவ்வாய் சேர்க்கைங்கிற அசைவம் தவிர்த்து கொண்டால் வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதனால் அந்த மேஷ ராசிக்கு இந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மாதத்தை கையாளுங்கள். அப்போ அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா? 8ஆம் அதிபதி 12 ராகுவோடு சேர்ந்தாலுமே வெளிநாட்டு பயணம், தீர்த்த யாத்திரை, இதுக்கெல்லாம் ஒரு சக்ஸஸான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராகு தான் வெளிநாட்டு கிரகம், 12 தான் வெளிநாடு சொல்லக்கூடிய இடம். அப்போது உங்களுடைய ராசி அதிபதி அங்கே சேர்றப்போ
படிப்புக்காகவோ வேலைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளிநாடு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் இங்கே தான் இருக்க போகிறார், ராகுவும் இங்கே தான் இருக்க போகிறார். அடுத்து 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ராசியில் இருக்கார், 2ல் குரு வந்துட்டார், யோகம் தான் இனி உங்களுக்கு. 2ஆம் இடத்துல குரு வந்தாலே காசு பணம் புழக்கங்கள் நல்லா இருக்குது இந்த வருடம் முழுவதும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இந்த வருடத்தில் எப்படியாவது ஒரு நல்ல அமௌண்ட் எடுப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருங்க, சரிங்களா? அதே போல் 2ஆம் அதிபதி சுக்கிரனும் லக்னத்தில் இருக்கார், 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். 19ஆம் தேதி வரைக்கும் பணப்புழக்கங்கள் ஏற்படும், குடும்பம் அமையுங்க. அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதி ஆகிறார், திருமணத்துக்கு அவர் தான் பொறுப்பேற்றிருக்கிறார், சுக்கிரன் தான் பொறுப்பேற்றிருக்கிறார். அப்போ அவர் லக்னத்தில் இருக்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரன் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும், நல்ல வரனா அமையும். நீங்கள் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் வரன் தேடினீங்கன்னா அது உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிர பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் வந்து ராசியில் இருந்தாலே கொஞ்சம் சுகவாசி தான். இந்த மாதம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், வெளிநாடு வெளியூரில் சுற்றிட்டு வரலாம். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு அமையும், நல்ல காசு புழக்கம். சுக்கிரன்னா நல்ல காசு பணம் புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். அப்போ குருவும் வந்து அவருக்கு 2ஆம் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நல்ல அமைப்பாக இருக்குது இந்த மாதம் மேஷ ராசிக்கு. ஸோ மேஷ ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயம், டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு சண்டை வந்துடும், ஒரு பிரச்சனை வந்துடும். வண்டி வாகனத்துல எல்லாம் கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. பகல் நேரத்தில் என்ன வேணால் பண்ணுங்கள், இரவு நேரத்தில் கொஞ்சம் பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முழுமையான உண்மை. அடுத்து 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன் நீசமாகிறார். பொதுவாக முயற்சி ஸ்தானாதிபதி நீசமானா என்னடா இது, எத்தனை தடவை முயற்சி பண்ணுறது, தோற்று போகிறவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா நீசம் ஆயிட்டாரு. புதன் நீசம் அப்படின்னாலே அங்கே வேல்யூ இல்லை, பவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ 6ஆம் அதிபதி 12 நீசமாகிறாரா, இந்த காலகட்டத்தில் கடன் நோய் வம்பு வழக்கு இதெல்லாமே வரும். கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதம் கடன் வாங்கினீங்கன்னா கடன் பெருகிடும், ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா ராகு இருக்கார் இந்த இடத்துல. ராகுவோட எந்த கிரகம் சேருதோ அதை வந்து பெருக்கத்தை பண்ணி கொடுக்கணும் அமைப்பு. அப்போது உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகமே புதன் தான். அப்போ அவரோட ராகு சேர்ந்துருக்கார். அப்போ என்ன பண்ணுவார், உங்களுக்கு கடனை எச்சு பண்ணி கொடுத்துருவார், நீ கட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகிறார் 14ஆம் தேதி வரைக்கும். 5 உச்சமானால் குழந்தைகள்னால ஒரு சந்தோஷம், குலதெய்வம் ரொம்ப பவராக இருக்குது இந்த மாதம் அர்த்தம். நீங்கள் போய் கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குலதெய்வம் தான் 5ஆம் இடம், குடும்ப ஒற்றுமை 5ஆம் இடம். அப்போ அது எல்லாமே உங்களுக்கு மேஷத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். யாராவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை வேண்டும், குழந்தைக்காக மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதம் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்குது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 2க்கு வந்துட்டார். 9ஆம் அதிபதி 2க்கு வந்துட்டாலே யோகம் தான். தந்தையின் மூலமாக சொத்துக்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உயர்கல்வி படித்து நல்ல வேலை, நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தோடு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு. பண வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு, இந்த வருடமே உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் அமைப்பு. அடுத்து 12ஆம் அதிபதியும் அவரே ஆகிறதுனாலையும் அவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டு பணம் நிச்சயமாக வரும், அதில் மாற்றமே கிடையாது. 12ன்னா வெளிநாடு, 2னா தன வர்ற இடம். அப்போ 12ஆம் அதிபதி 2க்கு இருந்தால் வெளிநாட்டு பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ ராகுவும் 12ல் இருக்கார். இந்த வருடம் யாரெல்லாம் வெளிநாடு போகலான்ட்டு இருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அதே போல் வெளிநாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஸோ மேஷராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் இந்த மாதம், கோபம் பிடிவாத குணம் முதல்லையே அவங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அதே கிரக ராகுவோடு சேர்றப்போ கொஞ்சம் அதிகமாகும், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது உண்மை. தீ சம்மந்தப்பட்ட இடத்துல, சமையல் பண்ணக்கூடிய இடத்துல, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல, வம்பு வழக்குகள் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம். அந்த பிரச்சனைக்கு நீங்கள் உள்ளே போகாதீங்க. பஞ்சாயத்து உங்கள் பக்கம் திரும்பிடும். தப்பே பண்ணவில்லை என்றாலும் பெயர் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. உங்கள் தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரணம்.